பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த ஆளுமைகளோடு பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தோடு பயணிச்சிட்டு இருக்கு. அந்த விதத்தில் இந்த வாரம் மருத்துவத்துறைக்குள் பேசும் தலைமை பயணிக்க இருக்கிறது. இயற்கையினுடைய மிக முக்கியமான கரிசனமே இனவிருத்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உயிருமே தன்னுடைய சுவடை பதிவு செய்வதற்கு பயங்கரமான ஒரு அதீதமான முயற்சி எடுக்கும். அதை தமிழில் உயிர் வேட்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இன்றைய பேசும் தலைமை முக்கியத்துவம் பெற்றதாக மாறுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மருத்துவ இதழ்கள்லாம் படிக்கிறப்ப குழந்தையின்மை அப்படின்றது பெரிய அளவுகளில் அது பாதிப்புகளை ஏற்படுத்துது. நீங்கள் ஒரு 10 தம்பதியினரில் 3 தம்பதியினரை பார்த்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற இதழ்களில் கட்டுரைகள்லாம் படிக்கிறோம். அப்போது நம்ம சிறப்பு விருந்தினர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக அறியப்படுகிறார். ரொம்ப 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 இந்த துறையில் ஆளுமை, அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது மகத்தானதாக இருக்கிறது. எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு நபர். அவரை பற்றி ஒரு அழகான தொகுப்பிற்கு பிறகு பயணிக்கலாம். பழம்பெரும் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களின் மகளான டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்கள் இந்தியாவின் புகழ்வாய்ந்த மகப்பேறு மருத்துவர். குழந்தை வரம் கிடைக்காத ஏக்கத்தோடு வாழும் தம்பதியினரின் கவலையை போக்கிடும் விதமாக சோதனை குழாய் மூலம் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பதை இந்தியாவில் முதலாக நிரூபித்து காட்டினார் இந்த மகப்பேறியல் மகராசி. குழந்தை தாயின் கருப்பையில் இயற்கையாக உருவாகாத சூழலில் செயற்கை முறையில் சோதனை குழாயில் கருவை உருவாக்கி அதனை தாயின் கருப்பையில் செலுத்தி குழந்தை பிறக்க வைப்பதுதான் சோதனை குழாய் கருத்தரிப்பு முறை. 1990ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் சோதனை குழாய் குழந்தையை உருவாக்கி மகப்பேறியல் துறையில் ஒரு மைல்கல்லை எட்டி பிடித்தார் டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்கள். அந்த குழந்தைக்கு டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்களின் நினைவாக கமலா ரத்தினம் என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர் பெற்றோர். சோதனை குழாய் மூலமாக பிறக்கும் குழந்தைகளால் மற்றவர்களைப் போல வாழ முடியுமா, அவர்களுக்கு குழந்தை பிறக்குமா என்ற ஐயங்களெல்லாம் எழுப்பப்பட்ட போது கமலா ரத்னம் தனது 24வது வயதில் ஒரு அழகான ஆரோக்கியமான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அதற்கும் பிரசவம் பார்த்த பெருமையை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகின்றார் இந்த மருத்துவ மகராசி. கருத்தரிப்பு முறையில் பல்வேறு விதமான சாத்தியங்கள் அனைத்தையும் மேலை நாடுகளுக்கு இணையாக சாத்தியப்படுத்தி குழந்தையில்லா தம்பதியினரின் கண்ணீரை துடைத்துவிடும் டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்கள் குழந்தையில்லா தம்பதியினரின் உளவியல் சிக்கல்கள் குறித்தும் வாடகை தாய், உயிரணு தானம் போன்ற வாய்ப்புகளில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் தமிழகத்தில் குழந்தையில்லா தம்பதியினரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் குறித்தும் மனம் திறக்கின்றார் நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, உங்களுக்கு அறிமுகமான நபர் தான் மகப்பேறியல் மகராசி கமலா செல்வராஜ் அவர்களோட தான் நம்ம பயணிக்க இருக்கிறோம். டாக்டர் இந்த துறையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய தம்பதியினருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை ஒரு அழகிய புத்தகத்தை படித்த ஒரு அனுபவத்தையும் பேசும் தலைமை உங்களுக்கு தரும். பயணிக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த துறையில் நிறைய அனுபவம் கொண்டவர். அதனால தான் பேசும் தலைமை உங்களை மகப்பேறியல் மகராசி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் மேடம், ஒவ்வொரு குழந்தை அப்படின்றதும் சாதாரணமானதில்லை. அவங்களோட வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய பெயர் இருக்கும். நிறைய தம்பதியினர் உங்களை நினைவு கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி மேடம், நான் தந்தையாரினுடைய நினைவிலிருந்து தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அஸ் அ ஃபிலிம் ஸ்டூடெண்டாகவே திரு ஜெமினி கணேசன் அவர்களினுடைய நடிப்புன்றது ஒரு அழகிய நீரோடை மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கோம், வர்ணிப்பாங்க. தந்தையாரினுடைய படத்தில் உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபேவரட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேடம்? எனக்கு முக்கால்வாசி எல்லாமே பிடிக்கும். அதில் ரொம்ப சொல்லணும்னா கணவனே கண்கண்ட தெய்வம். அப்பா அந்த குஷ்டரோகி மாதிரி அந்த பயங்கரமாக ஒரு இதில் வர்றது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த வாழ்க்கை படைகள் அந்த சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் பொண்ணையோ குழந்தை இது பண்ணுறது பிடிக்கும். அப்புறம் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் நினைக்கிறேன் வாழ்க்கை படகு. ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரி வாழ்வது நம்ம குடும்பத்துக்காக, வாழ்வது நம்ம குழந்தைக்காக, வாழ்வது விட்டு கொடுப்பதற்கு, அதற்காக தான் சொல்லி ஒவ்வொரு சினிமாவும் ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் இந்த காலத்தில் சில சினிமா ரொம்ப நல்லா இருக்கு, மொழி எடுத்துட்டா இட்ஸ் அ டீச்சிங்.
மற்றபடி எல்லாமே ஒன்லி காதல் பண்ணணும், காதலுக்காக கொலையும் பண்ணணும், தப்பு பண்ணணும், அதையே சொல்லி கொடுக்குறாங்க. லவ் இருக்கலாம், லவ் அவசியம், லிவ் வித் லவ் தான். பட் அதுலேயே நிறைய நல்ல தத்துவத்தை கொண்டு வரலாம். மணிரத்னத்தோட அந்த கேளடி கண்மணின்னு ஒன்று சமீபத்தில் வந்து தட் வாஸ் வெரி நைஸ். என்ஜாய் தோ இட் வாஸ் அல்ட்ரா மாடர்னாக இருந்தால் கூட நான் என்ஜாய் பண்ணேன். அப்போ அது வந்து எனக்கு ஏன் பிடிக்குன்னா ஹி வாஸ் நேச்சுரல் ஆக்டர். கரெக்ட். அந்த ராமுல கூட அந்த நிலவே என்னிடம் நெருங்காதே அதை பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து லக் என்னன்னா அப்பா வந்து டெய்லி நாங்கள் உயிரோட பார்க்க முடிகிற மாதிரி எந்த சேனல் எதாலும் ஒன்று வந்துட்டே இருக்கும் பாட்டு. உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க உங்கள் அப்பா இருக்காங்கன்னு சொல்லி. ஒரு டாக்டரோடு நம்ம பேசுகிறப்போ வந்து நிறைய இந்த துறை சார்ந்து நான் கேட்குறதுக்கு முன்னாடி மேடம் உங்களுடைய ரசனை சார்ந்து பார்க்குறப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் பாடகி அவதாரம் கூட எடுத்தீங்க. ஏன்னா அப்பாவோட ஃபேவரட் பி சீனிவாஸ் அவங்க வந்து பிபிஎஸ் அவங்களோட வந்து நினைவலைகளில் வந்து நீங்கள் பிரணவ மெல்லிசை குழுவில் வந்து நீங்கள் பாடவும் செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு பதிவு நான் பார்த்தேன். நீங்கள் வந்து ஒரு பாடகி அவதாரத்தில் ஒரு பாட்டும் நீங்கள் எங்களுக்காக பாடணும். ஐயோ அதெல்லாம் அவசரமாக ரொம்ப இல்லை இருந்தாலும் பிகாஸ் எங்களுக்கு பாடத்துக்கு டைமே கிடைக்கலங்கிறதுனால அது கொஞ்சம் பஜனை சாங்கு எல்லாரோட கழுத கத்துற மாதிரி அந்த மாதிரி தான் கத்தி பழம் தவிர்த்து அது அது ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் எடுத்திருந்தா நல்லா வந்திருக்கலாமான்னு. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு சிங். இல்லை இருந்தாலும் நேயர்களுக்காக வந்து அந்த அந்த முகத்தை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் மேடம். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணிரண்டும் தாமரையோ, கண்ணம் இன்னும் எந்த கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு. ஓ கிரேட் 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 மேடம். ஏன்னா இந்த டைமென்ஷனோட நான் இந்த உங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன் மேடம். உங்களுக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் மேலே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ட்ராயிங் பெயிண்டிங் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். உங்களோட டீச்சர்ஸ் கூட நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ்குள்ளே தான் வரணும்லாம் விரும்பியிருந்தாங்க. அந்த திறமையிலிருந்து மருத்துவத்துக்குள் வந்ததுக்கான காரணம் என்ன மேடம்? ஐ டோன்ட் நோ, சம்ஹவ் ஐ திங்க் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் எனக்கு வந்து அப்பா கொஞ்சம் பண்ணுவாங்க. அதுலேருந்து எனக்கு இட்ஸ் இன் த பிளட் ஐ சப்போஸ். அதான் பார்த்து கல்யாணம் பண்ணணும்பாங்க. நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறச்சே நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தோம், ஷெட்டிகுடா ஹாஸ்டல். அந்த ரோடு எண்டில் மாடியில் ஆர்ட் கிளாஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டு நான் நடந்து மாடியில் ஏறி பார்த்த உடனே இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் அந்த சார்கோல் பெயிண்டிங், பென்சில் ஸ்கெட்சஸ்ஸு அந்த மாதிரி. ஸோ 1 month ஐ லேர்ன்ட். அப்போ வந்து எங்கள் அப்பாவோட ஸ்கெட்சு, விநாயகர், அப்புறம் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி இந்த திருமூர்த்தி அதெல்லாம் இப்போ வரைஞ்சேன். ஸோ அது அந்த 1 month தான். அப்புறம் மெடிக்கல் காலேஜில் நாங்கள் ரொம்ப பிஸிங்கிறதுனால பர்சியூ பண்ண முடியல. பட் ஸ்டில் அதை வந்து எங்கள் வீட்டில் நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் பண்ணினேன், இந்த வருஷத்தில் பண்ணினேன்னா பார்க்கச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். பட் ஆஃப்டர் மெடிசன் வந்ததும் அதுக்கு டைமே கிடையாது. நான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்கச்சு ஆர்ட் வாஸ் ஒன் சப்ஜெக்ட். மிஸ் எம்மா தேவப்பிரேம்னு இருந்தாங்க. ஷி வாஸ் வெரி பிரிட்டி நீட் கிறிஸ்டியன் லேடி. ஸோ ஆர்ட் சேர்ந்ததுனால நான் அழகாக வரைகிறேன்னு அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஐ வாஸ் அ ஃபேன். இன்ஃபேக்ட் நான் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன்னு அவங்க கண்ணு அப்படியே கலங்கிருச்சு. அப்படியே நான் ஒரு பாட்டை வந்து இட்டு கட்டி அவங்க முன்னால் அழுதுனே பாடிட்டு விட்டுட்டு வந்தேன். அந்த மாதிரி அவ்வளோ இன்வால்வ் ஐ வாஸ். பட் God has a different destiny for you. Okay. So எனக்கு நான் இப்படி வந்ததுல எனக்கு நோ ரிக்ரெட்ஸ். இப்போல்லாம் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், 10th ஆகட்டும், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பே டாக்டர் ஆகணும். இன்னும் சில குழந்தைகள்லாம் பெற்றோர்கள் ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க நீ டாக்டர் ஆகணும் அப்படின்லாம். எந்த வயதில் வந்து நம்ம இந்த துறைக்குள் போகணும், ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படி இருக்கிறப்பே ஒரு மருத்துவர் அப்படின்னா நம்ம இப்படிலாம் இருக்கணும்லாம் ஒரு கனவுகள் இருக்கும்ல சின்ன வயசுல? அப்படி ஏதாவது? ஆக்சுவலி ரொம்ப இன்னசென்ட். இந்த காலத்தில் தான் யூ ஹேவ் கூகுள் அது இது எல்லாம் எல்லா வயசுலேயும் 4 வயசுலேயே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எங்களை 4 சுவருக்குள்ளே அப்படியே மூடி வளர்த்தாங்க. ஸ்பெஷலி பிகாஸ் எங்கள் அப்பா சினிமா துறையில் இருந்ததை ஒரு குமுதம் கல்கண்டு எந்த சினிமா புக்கு தினத்தை வந்து எதையுமே நாங்கள் படிச்சதில்ல. நானும் எங்கள் அக்காவும், அவளும் டாக்டர் தான். ஸோ ஒரு ஆணை ஆக்சுவலி கண்ணுக்கு இப்படி நேராக கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. அப்படி வளர்த்தாங்க, ரொம்ப பயந்து வளர்த்தாங்க. அப்போ நாங்கள் அந்த 6th form சொல்லுவோம், இப்போ +2. ஸோ முடித்த உடனே எங்கள் அப்பா வந்து கேட்டாங்க எங்கள் 2 பேரையும் 1 year 4 months டிஃப்ரென்ஸ். ஏம்மா நீங்கள் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, அதர்வைஸ் உங்களுக்கு எதாவது மேலே படிக்கணுமா? ஹி கேவ் த சாய்ஸ் டு அஸ்.
ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஐயோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம், வி வாண்ட் டு பர்சியூ அவர் ஸ்டடீஸ்ன்னு சொன்னோம். அப்போ வந்து அந்த காலத்தில், இப்போ எல்லா தொழிலையும் லேடிஸ் இருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் லேடிஸ்க்கு வந்து மரியாதைக்குரிய தொழில் வந்து 2 தாம்மா. ஒன்று நீ டீச்சராக இருக்கணும், இல்லைன்னா டாக்டர் தொழில் பண்ணலாம். ஸோ இது 2த்துல நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அக்காவும் நானும் 2 பேருமே டீச்சிங் வேண்டாம், தோ ஐ எம் டீச்சிங் லாட்ஸ் நவ், ஐ வாண்ட் 2 பேருமே மருத்துவம் படிக்கிறோன்னு சொன்னோம். அப்போ அப்பா வந்து ரியலி ஹி டர்ன்ட் ஹெவன் அண்ட் அர்த், பிகாஸ் அப்போ தான் நீங்கள் ஸோ மச் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அபவுட் ஜாதி, காஸ்ட், கம்யூனிட்டி, அதனால் சீட் இங்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. வி டிஸ்குவாலிஃபைட் யா சிண்டிகேட் பேங்க் தே ஹேவ் இன் மணிப்பால். அப்போ அங்கேருந்து வேலை பண்ண ஒரு மேனேஜர் வந்து ஹேப்பன் டு மீட் அப்பா இன் சம்வேர். ஹீ செட் என் பொண்ணுக்கு, எங்கள் பொண்ணுக்கு மருத்துவம் கிடைக்கலன்னு எங்கள் அப்பா புலம்பரிச்சு. அவர் சொன்னார், அங்கே டொனேஷன் சீட் இருக்குது மணிப்பால் மெடிக்கல் காலேஜ், ஸோ உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் அங்கே போடலாம், நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னாரு. ஸோ இட் இஸ் 11,000 rupees டொனேஷன். இப்போ இட்ஸ் இன் lakhs and crores. ஸோ தட் டைம் அந்த அமௌண்ட் ஆல்சோ வாஸ் பிக். ஸோ எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அக்காவை அந்த 1 year அவளுக்கு கிடைக்கலன்னொடனே 1 year பிஎஸ்சி பண்ணினான் அவள். நான் ப்ரீ யூனிவர்சிட்டி முடித்தேன். அப்போ அப்பா வந்து 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு எங்கள் அக்காவுக்கு சீட் வாங்கினார், நெக்ஸ்ட் எனக்கு வாங்கினார். ஸோ 2 பேரும் அங்கே ஃபுல்லாக படித்தோம். வி டிட் வெரி வெல். ஹவுஸ் ஏஜென்சிக்கு எம்எம்சி வந்துட்டோம். இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் மாதிரியான ஒரு கற்பனை, ஒரு கிரியேட்டிவிட்டியிலிருந்து பியூரா ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் மெடிசன் அப்படின்றது எப்படி மேடம் உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அந்த துறைக்கு? எங்களுக்கு வந்து அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், நம்ம பண்ணுறது வந்து சுத்தமாக பண்ணணும், எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, பணம் தான் எல்லான்னு சொல்லி வளர்க்கல. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நாணயமாக இருக்கணும், யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது. ஐ டோன்ட் நோ, ஐ ஹேட் எங்கள் அப்பாவோட அம்மா வந்து கிராண்ட் மதர் யங் ஏஜ்லேயே லாஸ்ட் அ ஹஸ்பண்ட். அண்ட் ஆஃப்டர் பல வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை, 8 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்து இறந்து, அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் அப்பா பிறந்தாங்க. ஸோ ஷீ அண்ட் அப்பா மட்டும்தான். ஸோ அவங்க வந்து எப்போதும் பூஜை பண்ணி லவுடாக சொல்லிட்டு இருக்கிறது இன்றைக்கும் காதில் எனக்கு ஒலிக்கும். ஸோ அதையே நாங்கள் குழந்தையிலேருந்து பார்த்து வளர்த்ததுனால எங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும், சுத்தமாக பண்ணணும், கடல் மேலே பாரத்தை போட்டுடணும், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, நான் இதுக்காக எது பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது, எல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டா அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையே எங்களுக்குள்ள எங்கள் பாட்டி ரொம்ப வளர்த்தா, எங்கள் அம்மாவும் வளர்த்தாங்க. நான் இதே உங்களுக்கும் பொருத்தி பார்க்குறேன் மேடம். நிறைய கப்புள்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப துயரத்தோடலாம் இருக்கிறப்ப நீங்க கொடுக்கறது ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை தான். நீங்க வந்து கவலைப்படக்கூடாது. நேற்றுக்கு 2 குழந்தை பிறந்தது, சிசேரியன் 2 குழந்தை, 2 பேர் வெயிட்டிங் ஃபார் லேப்ரோஸ்கோபி. ஸோ 2 பையன் பிறந்தது. 2 பேரும் வெயிட்டிங். சிரிச்சுட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சேன், சொல்லிக்கவே இல்லை. ஐ எம் சாரின்னா நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது டாக்டர் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய ஒருத்தி கையில் கொடுத்து 1 வருஷத்துக்குள்ளே உனக்கு இதே மாதிரி நீ பிடிச்சிப்பேன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை இன்னொருத்தி கையில் கொடுத்து 1 வருஷத்துக்குள்ளே இந்த குழந்தைய நீ பிடிச்சிப்ப அப்படின்னு சொன்னேன். they were so happy. then only I gave to the parents outside. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் மேடம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். Yeah, sure. மகப்பேரியல் மகராசியோடு பேசிகிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் வந்து அதுவும் தமிழ் சூழல்ல எல்லாம் குழந்தை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் அவங்களோட தாட் அப்படின்றது வேறையாக இருக்கலாம். ஆனால் இங்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை தன்னுடைய வாரிசாக இருக்கணும், தனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துல தான் மகப்பேரியல் மகராசியினுடைய அனுபவங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதனால தான் பேசும் தலைமை ஒரு ஆழமான ஒரு அனுபவ தரிசனத்தோடு பயணிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. பொறுத்திருக்கு. எங்கள் அக்கா டாக்டர், அக்காவோட ஹஸ்பண்ட் டாக்டர், அக்காவோட ஒரே புள்ள டாக்டர், நான் டாக்டர், என் ஹஸ்பண்ட் டாக்டர், என் 2 குழந்தைகளும் டாக்டர். இதுலேயே 8 ஆயிடுச்சு. அப்புறம் என் தங்கையோட ஒரு பொண்ணு வந்து டாக்டர். ஸோ இன்னொரு தங்கையும் டாக்டர்.